வணக்கம் அனைவருக்கும் கைஸ். இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ சரிங்களா. ஸோ டுமாரோ நாளைக்கு இட்லிங்கிறதுலாம் கிடையாது. நாளைக்கு 7 மணிக்கு அண்டு சண்டே 7 மணிக்கு 2 நாள் 7 மணிக்கு சாயங்காலம் 7 மணிக்கு நம்ம 2 ஹார்ஸுக்கு மேரத்தான் போக போகிறோங்க சரியா. நாளைக்கு 7 மணிக்கு எரட்ஸ் நிற்கிது, பாதியில் நிற்கிது. ஸோ எரட்ஸை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கான்செப்ட்ஸுக்கான பிடிஎஃப் எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் போட்டுட்டேன். அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிடுங்க. அதே மாதிரி நாளை கழிச்சு சண்டே வந்துட்டு லாஸ்ட்டு 5 இயர்ஸுக்கான கிரிட்டிக்கல் ரீசனிங், லாஸ்ட்டு 2-3 இயர்ஸுக்கு மெயினாக கிரிட்டிக்கல் ரீசனிங் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு நாம் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படியே வரும்னு இல்லை, பட் ஒரு ஐடியா உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ 2 மேரத்தான் இருக்குது, மறந்துடாதீங்க. இந்த பாருங்கள், இந்த பிடிஎஃபே வந்துட்டு இன்றைக்கி நைட்டு நான் உங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுத்து போட்டுருவேன். ஒரு எஸ்பிஐ மெயின்ஸ் ஒரு பார்ட்டு. ஸோ அந்த ஒரு கிளாஸை நான் எடுத்து போட்டுருவேன் உங்களுக்கு சரியா. அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கோர்ஸ் வந்துட்டு 249 இருக்குது, 499 இருக்குது. எதுக்குனாலும் நீங்கள் வேணால் வாங்கிக்கிடலாம். புக்ஸ் வந்துட்டு கண்டினியூஸாக போயிட்டு தான் இருக்குது, அப்பப்போ வாங்கிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ புக்கு வேணால் வாங்கிக்கிடுங்களாம். இந்த விஷயத்தில் நான் ஒரு சேலஞ்சு கொடுத்தேன், இது வரைக்கும் ஒருத்தன் கூட இதை முடிக்கலை. இந்த 199 முடிச்சிங்கன்னா 1000 rupees, 299 புக்கு ரீடிங் கோர்ஸ், உங்களுக்கு ரீடிங் ஹேபிட் டெவலப் ஆகிறதுக்காக 299க்கு புக்கு முடிச்சிங்கன்னா உங்களுக்கு 2000 வரைக்கும் நாங்கள் கொடுக்க ரெடிங்க, பிரச்சனையும் கிடையாது. பட் நீங்கள் அதை வாசிக்கணும் சரியா. எஸ்பிஐ கிளர்க்கு கோர்ஸில் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு 2 பேர் ஒரு நல்ல டீம் இருந்ததுனால நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். என்னது அப்படின்னா, உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸு குவிஸ்ஸு ஃப்ரீயாக இதில் வந்துடும். ஃப்ரீ கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம எஸ்பிஐ கிளர்க்கு மெயின்ஸ் கோர்ஸ் உள்ளே போனீங்கன்னா போதும். இது ஃப்ரீ டெஸ்ட்டு தான், வெறும் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு டெஸ்ட்டு போடலாம். என்னென்ன டெஸ்ட்டு இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சரியா. இது ஃப்ரீ டெஸ்ட்டு, இது கம்ப்ளீட்டாக கரண்ட் அஃபேர்ஸுக்கு ஃப்ரீயான ஒரு டெஸ்ட். என்னென்ன டெஸ்ட் இருக்கும் அப்படின்னா, பேங்கிங் அவேர்னஸ்ஸு ஜானு ஃபெப்பு மார்ச், பேங்கிங் அவேர்னஸ் மட்டும் ஜானு ஃபெப்பு மார்ச்சுக்கு ஒவ்வொரு மாதத்துக்கும் தனித்தனியாக டெஸ்ட் இருக்கும். அடுத்தது கம்ப்ளீட் ஃபுல் பேங்கிங் அவேர்னஸ் 6 months பேங்கிங் அவேர்னஸ் ஃபுல்லாக. இது வந்து பார்த்திங்கன்னா மிக்சடாக எல்லா இடத்துல இருந்தும் சோர்ஸஸ் கேதர் பண்ணி கொஸ்டின்ஸ் எடுக்காங்க. ஸோ 6 months பேங்கிங் அவேர்னஸ்ஸு டெஸ்ட் இருக்கும், 3 டெஸ்ட் இருக்கும் சரியா. அப்போது இண்டிவிஜுவல் மந்த்ஸு பேங்கிங் அவேர்னஸ் டெஸ்ட் இருக்கும். 6 monthsக்கு மொத்தமாக பேங்கிங் அவேர்னஸ்க்குன்னு 3 டெஸ்ட் இருக்கும். எதுக்கு நீ பேங்கிங் அவேர்னஸ்க்கு இவ்வளோ டெஸ்ட் வைக்கனா, போன வருஷம் நீங்கள் கொஷின் பார்த்தீங்கன்னா பேங்கிங் அவேர்னஸ் நிறைய கேட்பாங்க. எஸ்பிஐடைய ஜென்ரல் ஐடியாவே என்னதுன்னா பேங்கிங் அவேர்னஸ் நிறைய கேட்பாங்க. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் வச்சுருக்கோம் சரியா. ஸோ ஜான் பேங்கிங் அவேர்னஸ், ஃபெப் பேங்கிங் அவேர்னஸ், கூடவே சேர்ந்து மார்ச் பேங்கிங் அவேர்னஸ் ஏறிடும். இது எஸ்பிஐ கிளர்க்கு மெயின்ஸ் பேங்கிங் அவேர்னஸ் குவிஸ் 1, இது 6 மாதத்துக்கும் சேர்த்து. இந்த 3 குவிஸுமே 6 மாதத்துக்கும் சேர்த்து 3 மாதத்துக்கு தனித்தனியாக வேறு எடுத்து தந்தாச்சு. அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேங்கிங் அவேர்னஸ்க்கு இங்கே மந்த்லி 3 குவிஸு, 6 மாதம் பேங்கிங் அவேர்னஸும் சேர்த்து 3 குவிஸு. அடுத்தது உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட், அதாவது பேங்கிங் அவேர்னஸ் மட்டும் இல்லாமல் மற்றது அப்பாயின்மெண்ட்ஸ், இன்டர்நேஷ்னல் நியூஸ், நேஷ்னல் நியூஸு, எல்லா அவார்ட்ஸு எல்லாமே சேர்த்து டோட்டலாக ஒரு எஸ்பிஐ கிளர்க்குடைய ஒரு பேங்கிங் அவேர்னஸ் டெஸ்ட் எப்படி இருக்கும். கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தாங்க இருக்கும், டெஸ்ட் ஈஸியாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் புதுசாக கற்றுக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு இது பண்ண சொல்லியிருக்கேன். டெஸ்ட் ஈஸியாக இருக்காது, ஓரளவுக்கு ஓகே உங்களுக்கு இதெல்லாம் நான் ரிவைஸ் பண்ணணும், இது இன்னும் நான் கொஞ்சம் ரெடி பண்ணணுன்ட்டு உங்களுக்கு ஒரு கேஜ் வர்ற மாதிரி ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். நாளையிலேருந்து இது ஆக்டிவாக இருக்கும், சாட்டர்டே சண்டே 12 வரைக்கும் இது ஆக்டிவாக இருக்கும். ஃப்ரீயாக தான் இருக்கும், நீங்கள் போட்டுக்கலாம் சரியா. எஸ்பிஐ கிளர்க்குக்கான சிஏ டெஸ்ட்டு 2 ஃபுல் சிஏ. ஸோ இதில் பேங்கிங் அவேர்னஸ்ஸு இது லொச்சுக்குன்னு எல்லாமே இருக்கும். அப்போது பேங்கிங் அவேர்னஸ்க்கு மட்டும் நம்ம 6 குவிஸு கொடுக்குறோம். ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு 2 டெஸ்ட்டு கொடுக்குறோம். அடுத்தது ஸ்டாட்டிக் பேங்கிங் அவேர்னஸ், இதில் மொத்தம் ஒரு 500 கொஸ்டின் இருக்குது, 10 டெஸ்ட்டாக கொடுக்குறோம். அது அப்லோட் ஆயிரும், இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அப்லோட் ஆயிரும், இல்லை நாளைக்கு காலையில் கூட உங்களுக்கு அப்லோட் ஆயிரும். இந்த இருக்குல்ல ஸ்டாட்டிக் பேங்கிங் குவிஸ் 1 அப்லோட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி டாபிக் வைஸ் நான் டாபிக் ஆட் பண்ண சொல்லிடுறேன். ஸ்டாட்டிக் பேங்கிங்கில் எந்த டாபிக் அப்படின்னு தெரிஞ்சிடும்.
ஸோ ஸ்டாட்டிக் பேங்கிங் குவிஸ் 1ல் எந்த டாபிக்னு போட்டுருவாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அங்கே எந்தெந்த டாபிக்னு தெரிஞ்சிடும். இதில் ஒரு 10 குவிஸு போட போகிறோம், 10 டெஸ்ட். சரியா? 10 டெஸ்ட்டு போட போகிறோம். அப்போ இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 2 12, இதில் ஒரு 15, இதில் ஒரு 18, மொத்தம் ஒரு 18 கரண்ட் அஃபேர்ஸுக்கான டெஸ்ட்டு ரெடி பண்ணியிருக்கோம். சிஏ ப்ளஸ்ஸு ஸ்டாட்டிக் பேங்கிங், இது எல்லாமே ஃப்ரீ தான். ஜஸ்ட்டு டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கலாம். உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டும் யூஸ் ஆகலைனாலும் 1-2 டெஸ்ட்டாவது யூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக போட்டு பாருங்கள். இது கூட அடிஷ்னலாக 2 இங்கிலீஷ் டெஸ்ட்டு ஃபுல்லாக உங்களுக்கு ஆட் பண்ணிடுவோம். ஸோ அது வந்து நாளைக்கு ஈவினிங் ஒன்று வரும், நாளை கழிச்சு ஈவினிங் வரும். சரியா? ஸோ எஸ்பிஐ கிளர்க்கு மெயின்ஸில் ஒரு எஸ்பிஐ கிளர்க்கு மெயின்ஸ் லெவலில் இங்கிலீஷு டெஸ்ட்டு, இங்கிலீஷ் செக்ஷனல் மட்டும் ஒன்று, நாளைக்கு ஒன்று, இது வந்து சாட்டர்டே வரும். இன்னொன்று டெஸ்ட் நம்பர் 2 வந்துட்டு சண்டே வரும். சண்டே உங்களுக்கு மத்தியானத்துக்குள்ள, எல்லாமே மத்தியானம் 12 மணிக்குள்ளே. இது வந்து மதியம் சாட்டர்டே மதியம் 12 மணிக்கு வரும், சண்டே மதியம் 12 மணிக்கு வரும். இதெல்லாம் வந்துட்டு நாளைக்கு 12க்குள்ளே உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் நாங்கள் ஒரு 20 குவிஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து ரொம்ப 2-3 மந்த்ஸாக ஒர்க் பண்ணது, பிளான் போட்டு வச்சுருந்தது தான். கரண்ட் அஃபேர்ஸுக்கு 20 குவிஸஸ் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள், இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கிலீஷுக்கு 2 குவிஸு ரெடி பண்ணியிருக்கோம். ஃப்ரீ டெஸ்ட்டு தான், போட்டு பார்த்துக்கலாம். இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 2 டெஸ்ட்டுக்கு நான் யூடியூப்பில் கரெக்ஷன் கொடுத்துருவேன். யூடியூப்பில் நான் கரெக்ஷன் கொடுத்துருவேன். புரிஞ்சிச்சா? ஏகப்பட்ட விஷயம் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 மேரத்தான், எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு மேரத்தானை விட்டுறாதீங்கடா. நாளைக்கு 7 மணிக்கும் நாளைக்கு கழிச்சு 7 மணிக்கும் மேரத்தான் இருக்குது. அதுக்கப்புறம் இத்தனை ஒரு 20 கரண்ட் அஃபேர்ஸு டெஸ்ட் இருக்குது. இதெல்லாம் டேபிள் போட்டு அழகாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். பட் எங்களுக்கு நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதனால் டீமுக்கு ரொம்ப டைம் இல்லை. அதனால் அது இல்லைன்னா இது டேபிள் போட்டு அழகா ஸ்டாட்டிக் பேங்கிங்கில் இந்த டாப்பிக்கில் எத்தனை கொஸ்டின்ஸ் அப்படி எஸ்பிஐ கிளர்க் ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் 2 டெஸ்ட்டு 100 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மாதிரி அழகாக போட்டுக்கலாம். பட் நம்மளுக்கு அதுக்கான டைம் இல்லை, அதனால் ஜஸ்ட்டு சொல்கிறேன். மொத்தம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 20 டெஸ்ட்டு எல்லாமே சேர்த்து 20 டெஸ்ட்ஸு உங்களுக்கு ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. இங்கிலீஷுக்கும் சரி கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் சரி. ஏன்னா நீ குவான்டிட்டிஸிங் ரெடிங் பண்ணலையான்னா அதுக்கு நம்மளுக்கு ப்ராப்பர் ரிசோர்ஸஸ் இல்லை, ட்ரை பண்ணோம் பட் சரியாக அமையலை. ஸோ நாங்கள் ரெடி பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட் டைம் அதுக்கு அடுத்த டைம் நாங்கள் பார்த்துக்குருவோம், ப்ராப்ளம் இல்லை. இப்போதைக்கு கரண்ட் அஃபேர்ஸு 18 டெஸ்ட்டு, இங்கிலீஷுக்கு 2 டெஸ்ட்டு, மொத்தம் 20 டெஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு சிஏ அண்ட் இங்கிலீஷை கொஞ்சம் ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். ஸ்டாட்டிக் குவிஸஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? ஸ்டாட்டிக் குவிஸஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃபிகல்ட்டி லெவலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி, ரொம்ப சப்ப, கொஷின் நல்லா இல்லை, நல்லா இருக்குது, எதுனாலும் நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். நம்பர் இருக்குது, வெப்சைட் இருக்குது, என்னன்னாலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சேன். மேரத்தானுக்கு வந்துடுங்க, டெஸ்ட்டு போட்டு பார்த்துருங்க. 5 டேஸ் இருக்குது. 5 டேஸில் நம்மளை நல்லா ஷார்பன் பண்ணி எக்ஸாமுக்கு தயாராக நம்ம மனநிலையை வச்சுக்கிடுவோம். நாளைக்கு வேறு ஒரு எக்ஸாம் இருக்குதுன்னு நானுங்க, பிஜிடிஎஃப் கோர்ஸ் வச்சு ஒரு எக்ஸாம் அப்படி தானே. ஸோ அது நீங்கள் எழுத போகிறீங்கன்னா ஆல் தி வெரி பெஸ்ட்டு. உங்களுக்கு அதில் நெகட்டிவ் மார்க் கிடையாது, அதனால் குத்துன்னு குத்திடாதீங்க, நார்மலைசேஷன் உண்டு. ஸோ கொஞ்சம் பார்த்து போடுங்க. தேங்க்யூ, டாட்டா, பை பாய். அதே மாதிரி இன்றைக்கி நைட்டு வீடியோ வந்துடும். இன்றைக்கி நைட்டு இன்னைக்குடைய மெயின்ஸ் வீடியோ வந்துடும்.